இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடி திறந்து வைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு புதுவையின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் மேரி கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி உள்ளாட்சித்துறையிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருந்த மேரி கட்டிடம் மிக பழமையான கட்டிடமாக இருந்தது. பாரம்பரிய பிரெஞ்சு கட்டிட பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தில் புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் இயங்கி வந்தது. நாளடைவில் போதிய பராமரிப்பு இல்லாததால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. புதுவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்த இந்த கட்டிடத்தை அதே இடத்தில் பழமை மாறாமல் மீண்டும் கட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இக்கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி திட்ட அமலாக்க முகமை மூலம் 14.83 கோடியில் கட்டுமான பணி துவங்கியது. சுமார் 690 சதுர மீட்டரில் பிரதான கட்டிடம், தரைத்தளம், முதல் தளம் மற்றும் கருத்தரங்கு கூடம், திருமண பதிவு அறை உள்ளிட்டவை பாரம்பரிய பழைய கட்டிட பாணியில் கட்டப்பட்டது. இந்த திட்டம் 100% மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2021 பிப்ரவரியில் இக்கட்டிடத்தை திறக்க அப்பொழுதைய காங்கிரஸ் அரசு முடிவெடுத்தது. ஆனால் அழைப்பிதழில் அப்பொழுதைய ஆளுநர் கிரண்பேடி பெயர் இல்லை. இதனால் இவ்விழாவை தள்ளி வைக்க கிரண்பேடி உத்தரவிட்டார். மத்திய அரசால் நிதி தரப்பட்ட திட்டங்கள், பணிகளை திறக்க மத்திய அரசின் பிரதிநிதிகளை அழைக்க வேண்டும் என்று அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து அனுப்பப்பட்டது. இந்த சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை திரும்ப பெற்றதால் பெரும்பான்மை இல்லாததால் புதுவையில் காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. இதையடுத்து மேரி கட்டிடத்தை கடந்த 2021 பிப்ரவரி 25இல் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பிரதமர் திறந்து வைத்து 3 ஆண்டுகள் ஆகியும் எந்த அலுவலகமும் வரவில்லை. ஆளுநர் மாளிகை பழுதடைந்து சீர் செய்யப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. இதனால் மேரி கட்டிடத்தை ஒதுக்க கோரிக்கை வந்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியது. அதேபோல் முன்பு செயல்பட்ட உள்ளாட்சித்துறையும் சுற்றுலாத்துறையும் மேரி கட்டிடத்தை கேட்டு வந்தது. இதனால் இந்த அலுவலகம் திறக்கப்படாமல் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரதமர் திறந்து வைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் ரங்கசாமி உள்ளாட்சித்துறையிடம் நேற்று இக்கட்டிடத்தை ஒப்படைத்தார். பின்னர் இவர் இதை சுற்றி பார்த்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் இதை தொடர்ந்து சுற்றி பார்த்தார். இதைத் தொடர்ந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக குடிநீர் கள ஆய்வுக்கான பரிசோதனை சாதனங்களை உள்ளாட்சித்துறையிடம் அளித்தார். இதை உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படும் கஞ்சா உள்ளிட்ட உயர்ரக போதைப் பொருட்கள் தங்குத்தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது எனவும், இது போன்ற போதைப் பொருட்கள் குறிப்பாக பப், ரெஸ்டோ பார்கள், சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்றார். ஆளும் கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் ஆதரவோடு புதுச்சேரி மாநிலம் என்பது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை கேந்திரமாக மாறியுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுமி கொலை செய்யப்பட்ட பிறகும் கஞ்சா விற்பனையை தடுக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், கஞ்சா பிடிபட்டால் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுவையில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தாரை புதுவை மாநில பாஜகவினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது மாணவி கடந்த 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். சிறுமியின் படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அரசு சார்பில் சிறுமியின் படுகொலைக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியதை தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் சிறுமி பெற்றோருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறப்பட்டது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆறுதல் கூறி பாஜக சார்பில் நிவாரண தொகையாக 5 லட்சம் ரூபாயை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் செல்வகணபதி, புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இதனை அரசு மற்றும் போலீசாரால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது எனவும், பொதுமக்களும் கஞ்சா விற்பனை குறித்து தெரிந்தால் காவலர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்க முன்வந்தால்
கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அமலாக்க உதவியாளர்களுக்கு 2ஆம் கட்டமாக பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையில் காலியாக இருந்த அமலாக்க உதவியாளர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 17 பேருக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 7 நபர்களுக்கு 2வது கட்டமாக பணியாணை வழங்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஏனாம் வந்த புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் நிர்வாக அதிகாரி முனுசாமியிடம் மீனவர்களுக்கான ONGC இழப்பீட்டை பெற்றார். ஏனாம் மீனவர்களுக்கு 2வது தவணையாக 9 மாத இழப்பீடு தொகையை ONGC கணக்கில் டெபாசிட் செய்ய கோரி காக்கிநாடா ONGC அதிகாரிகளுக்கு புதுவை அரசு மீண்டும் கடிதம் அனுப்பியது. ONGC இடி ரத்னோத் குமார் வராததால் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டார். திட்ட மேலாளர் கங்கோலி மற்றும் மனிதவள மேலாளர் சுனில்குமார் ஆகியோருடன் முதல் தவணை இழப்பீட்டு UC மற்றும் 2ஆம் தவணை இழப்பீட்டு வெளியீட்டு கடிதத்தை வழங்கினார். பிப்ரவரிக்கு பிறகு அனைத்து மாதங்களுக்கான இழப்பீட்டை 9 மாதங்களுக்கும் சேர்த்து கணக்கிட்டு வழங்க அரசு கேட்டுள்ளது. அதேபோல் ஏனாம் வந்த டெல்லியின் பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் நிர்வாக அதிகாரி முனுசாமியிடம் இழப்பீடு பெற்றார். முதல்வர் ரங்கசாமியின் கடிதங்களை புதுச்சேரி மீன்வளத்துறை செயலர் மற்றும் இயக்குநரிடம் மல்லாடி வழங்கினார். அவர் காணாமல் போன 173 பேருடன் மீதமுள்ள 54 பேர்களை மீண்டும் விசாரிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவையில் 75 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாப்ஸ்கோ ஊழியர்கள் தலைகீழாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையின் அரசு நிறுவனமான பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 75 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள பாப்ஸ்கோ நிறுவனத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வயிற்றில் ஈரத்துணி அணிந்தும் கடலில் இறங்கியும் பலகட்ட போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் 100வது நாளாக இன்று தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தலைகீழாக நின்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மழைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 30 கோடி ரூபாய் மதிப்பில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. இதற்கான மாற்று ஏற்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்று PRTC அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி, ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள், போக்குவரத்து நகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், PRTC மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் 18ஆம் தேதி முதல் கடலூர் மார்க்க பேருந்துகளை AFT மைதானத்திலிருந்தும், விழுப்புரம் மார்க்க பேருந்துகளை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைகளிலிருந்தும் இயக்க முடிவெடுக்கப்பட்டது. கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மத்திய அரசு அமல்படுத்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரப்பொன்னி வளவன், வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரவிக்குமார் MP, மத்திய மோடி அரசு குடியுரிமை சட்டத்தை மதவாத அரசியலுக்கு பயன்படுத்துகிறது. இந்த சட்டத்தின் மூலம் சிறுபான்மையினரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரித்துள்ளது. தேர்தல் துறை வெளியிட்டுள்ள தேர்தல் பத்திரத்தில் பாஜகவின் மெகா ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை, CBI அமைப்புகளை மோடி அரசு ஏவிவிட்டு சோதனைகளுக்கு பிறகு அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் பத்திர நிதியாக பெற்றுள்ளது. SBI வங்கி வெளியிட்டுள்ள தேர்தல் பத்திர விவரங்களில் அம்பலமாக்கியுள்ளது. மேலும் மணி லாண்டரிங் மூலம் பணம் பதுக்கி வைத்திருந்த தனியார் தொழில் நிறுவனங்களிலிருந்து அதிகப்படியான தேர்தல் நிதியை பாஜக பெற்றுள்ளது. நிதி கொடுத்த தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய மோடி அரசு ஒப்பந்தங்களை வாரி வழங்கியுள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை எதிரி நாடாக சித்தரித்து அரசியல் செய்யும் பாஜக மோடி அரசு புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவ வீரர்களை பலி கொடுத்த பிறகு சில நாட்களில் பாகிஸ்தானை சேர்ந்த பிரபல நிறுவனம் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை பாஜக தேர்தல் நிதியாக பெற்றுள்ளது. அவர்களுடைய போலி தேசபக்தியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.
இந்த மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தற்பொழுது தேசிய மக்கள் தொகை பதிவேடு சட்டத்தை நிறைவேற்றப் போவதாக அமித்ஷா அறிவித்துள்ளார். இதனால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அமலாக்கியுள்ள நிலையில் அங்கு 19 லட்சம் பேர் குடியுரிமையை இழந்துள்ளனர். என்சிஆர் சட்டம் மூலம் பெற்றோரின் விவரங்களை கேட்பதுடன் கோடிக்கணக்கானோர் குடியுரிமையை இழக்க நேரிடும். குடியுரிமையை இழந்தவர்கள் திறந்தவெளி சிறை முகாம்களில் அடைக்கப்படுவார்கள். எனவே நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தேசிய மக்கள் தொகை பதிவேடு சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு சிதம்பரம் மற்றும் பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதால் விழுப்புரம் தொகுதியில் தலைமை அறிவித்தால்தான் நான் போட்டியிடுவேன் என கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர மன்ற தலைவர் ஜெயமூர்த்தி, பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் பிரபா, கல்வி மணி தேர்தல் மற்றும் பணிக்குழும மேலிட பொறுப்பாளர் குணவடகன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி மற்றும் இந்திய கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் திமுக, காங்கிரஸ், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஐஎம் மற்றும் சிபிஐ மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கம்பன் கலை அரங்கில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி மற்றும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் உட்பட பல்வேறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலின் நிர்வாகிகள், ரோட்டரியன்கள் அனிபால் நேரு, பிரேம் ராஜா, இன்டர்நாத் மற்றும் உதயகுமார், ஜூலியன், சங்கர் நாராயணன், ராமகிருஷ்ணன், முருகேசன், சுரேஷ் மோட்டு மற்றும் மகேஷ், வேல்முருகன், கைலாஷ், மோகன் கிருஷ்ணன், லியோ மார்ஷல் மற்றும் மனோஜ், பிமால் மற்றும் ருக்குமணி, மேரி, கலா, ஜெயஸ்ரீ, பத்மஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டனர். துறைமுக வளாகத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் சுற்றுலா மின்துறை மூலம் 62 லட்சம் ரூபாய் செலவில் மின் இணைப்பு செய்வதற்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள துறைமுகம் அருகில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் சுற்றுலாத்துறை மின்துறை மூலம் சுமார் 62 லட்சம் ரூபாய் செலவில் மின் இணைப்பு புதை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தலைமை தாங்கி பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் கனியமுதன், உதவி செயற்பொறியாளர் முகுத்தானந்தம் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் சுரேஷ், திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், ராஜி, ராகேஷ், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த பணிகளால் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் பயன்பெறுவார்கள் என்றும் புதியதாக கட்டப்பட்டுள்ள போர்ட் துறைமுக வளாகத்திற்குள் அங்குள்ள குடோன்களுக்குள் இதனால் புது மின் இணைப்பு கிடைக்கும். இது புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக விளங்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வெளியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக அலுவலகத்தில் இன்று கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம், மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர், கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மூத்தக்குடி ரகுபதி, மகளிரணி செயலாளர் காமாட்சி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், சீதாராமன், ஜெயபால் என்கிற செங்கேனி மற்றும் ஹரிகிருஷ்ணன், ராஜேந்திரன், செந்தில் என்கிற குமரவேல், ஜான்சன், சிவகுமார், பூங்குழலி, முத்துக்கண்ணன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.